அந்த நபர் சொல்றாரு, யார் அந்த குழு தலைவராக இருக்கக்கூடிய சொல்றாரு, இந்த சிலை பேசாதது எனக்கு தெரியாதா, இல்ல உங்களுக்கு தெரியாதா, இந்த சிலை தன்னைத்தானே அறிந்து கொள்ளாத உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? அந்த சிலையை கடவுளாக வணங்கக்கூடியவரே சொல்றாரு. அப்ப சொல்லு அப்படின்னு இவர் தான் உடைச்சாரு. மக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இவர் உயிரோட வச்சு நம்ம எரிச்சிருவோம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துறாங்க. நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதை தூக்கி போட்டு அவரை போட்டு வைக்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் முடிவு செய்றாங்க. ஒரு கட்டத்துல அவரே அந்த நெருப்பு குண்டத்துல போடும்போது கூட இப்ராஹிம் அவருடைய உள்ளத்துல எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? என் இறைவன் நாடாம எதுவுமே நடக்காது. சிந்திச்சு பாருங்க. தன்னுடைய மரணம் வரப்போகிறது, மக்கள் எல்லாம் நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை? அந்த ஒரு நபராக திகழ்ந்திருக்கிறார்கள், ஒரு சமுதாயமாக. இதான் அதனுடைய பின்னணி. என் இறைவன் நாடாம எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்றத அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், குளிர்ந்து கொள் என்று சொல்கிறான். உடனே அந்த நெருப்பு குளிர்ந்து கொள்கிறது. அவர்கள் மூட்டிய நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் அந்த நெருப்பு கிட்ட போய் நிக்க முடியல. ஆனால் அவர்கள் உள்ள இருக்காங்க, அவர்கள் எதுவுமே செய்யல. இதெல்லாம் வரலாற்று பாக்குறோம். அப்ப என்ன என்னுடைய பின்னணி என்று சொன்னால், இப்ராஹிம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைத்ததின் விதம் அந்த அளவிற்கு அவர்கள் எந்த நிலையிலும் கூட என் இறைவன் நாடாமல் எனக்கு எதுவுமே நடக்காது. மரணம் வந்தாலும் சரி, எனக்கு எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் என் இறைவன் நாடாமல் எனக்கு வராது அப்படின்றதுல உல தூய்மையோடு தைரியமாக இருந்தாங்க. இந்த தன்னம்பிக்கை தான் ஒவ்வொரு ஏகத்துவவாதத்திலும் நம்ம இருக்கணும். அப்ப எந்த நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈமானை இதயத்தோடு உல தூய்மையோடு உறுதியோடு நம்ம செய்யக்கூடிய இந்த தியாகத்தினுடைய பின்னணியாக இருக்கிறது. அதுதான் நம்ம படிப்படியாக பாடமாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ அனாச்சாரங்களும் வரிகளும் இஸ்லாத்தின் பேர்களில் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நம்ம நம்முடைய வாழ்க்கைகள் அதிகமாக நிலைப்படுத்திட்டு இருக்கிறோம், பெருவாரிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் ஏகத்துவம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இறைவனுக்கு நிகராக எந்த உலகத்தில் எந்த கடவுளுமே இல்லை, ஒரு கடவுள் தான். அப்ப அது அல்லாஹ் தான், அவனுக்கு நிகராக உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அப்படின்றதுல ஒவ்வொரு முஸ்லீம்களும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் நம்ம சில மக்கள் எப்படி இருக்கிறோம், அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக அவர் வாங்கி தருவாரு, இவர் வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லி அவுளியாக்கள் இடத்துல போய் கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த நிலை இருக்கக்கூடாது. இந்த தியாகத்தினால் உணர்கிறோம் என்று சொன்னா, நாம இதை போன்ற இறைவனுக்கு நிகராக இணை வைக்கிற செயலை நம்ம பாதுகாத்துக்கிறோம். இதுதான் படிப்பினை. அப்ப இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வரலாற்று எந்த அளவுக்கு வரலாறு தெரியுமா? அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொன்னால், கட்டுப்பட்டார்கள். எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லிட்டா அவர்கள் குடும்பமே கட்டுப்பட்டுரும். இப்ராஹிம் அவர்களுடைய கனவு வருகிறது. கனவு அல்லாஹ் சொல்றா, உங்களுடைய பலியிடுங்க. அப்ப அந்த குழந்தையுடைய பின்னணி என்ன? அவர்கள் வந்து அதாவது நம்மளை போன்ற ஒரு சின்ன வயசுல வந்து பெருகிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு மிக வயது முதிர்ந்த நிலையில நீண்ட நாளுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தை எப்படி இருக்கும், எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க, எவ்வளவு நேசம் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வைத்த அந்த பாசம் வைத்த குழந்தைய அல்லாஹ் வலியிட சொல்லி கடவுளை சொல்றான்னு சொல்லி தன்னுடைய அந்த குழந்தையாக ரொம்ப சின்ன குழந்தை. அப்ப அந்த குழந்தை அந்த தன்னுடைய பிள்ளை எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாப்பா, என்ன சொல்ற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க எல்லாம் என்ன நடந்தாலும் செய்யுங்க அப்படின்னு கட்டுப்பட்டாங்க. அப்ப இதை போன்று கட்டுப்படக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை இந்த இப்ராஹிம் அவர்களுடைய பின்னணியிலிருந்து நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அவர்கள் அந்த குர்பானை கொடுக்க போறாங்க. அப்ப அந்த இடத்துல பலியிட போகும்போது அல்லாஹ் கட்டளை இருக்கிறார், நீங்க அந்த குழந்தையை நீங்க பலியிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்பானி பிராணி அறுக்கிறோம். அப்ப அதைத்தான் நாம இப்ராஹிம் அவர்கள் குடும்பம் என்ன செய்தார்களோ அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில ஆஜிராம இருக்காங்க, அப்ப பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க, கை குழந்தையாக இருக்காங்க. யாரு? குழந்தை கை குழந்தையாக இருக்காங்க. கை குழந்தையாக இருந்து நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறார், அப்படியே